செகண்ட் வேர்ல்ட் வார்ல டேங்க்ஸோடைய பீரங்கி குண்டுகளை ஒரு கரடி சுமந்துக்கிட்டு போச்சு. ஆனா அது யாருடைய பெட்டும் இல்ல, போலண்ட் ஆர்மியால அபிஷியல் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சோல்ஜர். நீ கேட்டுக்கிட்டு இருக்கிறது வைடெக்ங்கிற ஒரு சோல்ஜர் பேருடைய உண்மையான கதை. 1943 ஈரான்ல தங்கியிருந்த போலண்ட் சோல்ஜர்ஸ் ஆதரவு இல்லாம தனியா விடப்பட்ட ஒரு கரடி குட்டியை பாக்குறாங்க. அதோட கண்கள் லேசா திறக்கப்பட்டு அது பசி மயக்கத்துல இருந்தது. அந்த இடத்துல அந்த கரடி அவங்க எடுத்து வளர்க்கலாம்னு முடிவு பண்ணி அதுக்கு வைடெக்னு பேர் வச்சாங்க. வைடெக்னா உற்சாகமான வீரன் அர்த்தம். வைடெக் அவங்களுடைய கேம்ப்லயே வளர்ந்தான். டென்ட்ல சோல்ஜர்ஸ் கூடயே தூங்கினான். அவங்களுக்கு வரக்கூடிய சாப்பாடு அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டான். ஆபீசர்ஸ்க்கு சல்யூட் அடிக்க கூட கத்துக்கிட்டான். அந்த சோல்ஜர்ஸ் அவங்க கூட ரெஸ்லிங் மேட்ச் கூட விளையாடுவாங்க. அந்த சோல்ஜர்ஸ் வைடெக் அவங்களுடைய பெட்டா நினைக்கல, அவன் அவங்கள ஒருத்தன். 1944 செகண்ட் வாரோட ரொம்ப கொடூரமான சண்டைகள் ஒன்று பேட்டில் ஆஃப் மான்டி கசினோவுக்காக போலீஸ் சோல்ஜர்ஸ் இட்டாலிக்கு வந்தாங்க. அங்க அவங்க வெடிபொருட்கள் இருக்கக்கூடிய பெட்டிகளை தூக்கிட்டு போறதை பார்த்துட்டு வைடெக் அவங்கள மாதிரி அந்த பெட்டிகளை தூக்கிட்டு போக ஆரம்பிச்சான். எந்த ஒரு ட்ரைனிங்கும் இல்லாமலேயே அவன் அதை ரொம்ப நல்லா பண்ணான். போலண்ட் ஆர்மி வைடெக்கு பிரைவேட்டுங்கிற சோல்ஜர்ஸ் கொடுக்கக்கூடிய ரேங்கை கொடுத்து அபிஷியலா அந்த பேர் அவங்களோட ஆர்மியில சேர்த்தாங்க. அவனுக்குன்னு தனியா சம்பள நோட்டும் ரேஷனும் கூட வந்தது. சோல்ஜர்ஸ்க்காக ரேஷன்ல வர சிகரெட்ஸை ஸ்மோக் பண்ண தெரியாம சாப்பிட கூட செஞ்சான். மான்டி கசினோல சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரைவேட்ல வந்து கார்போரல்ங்கிற ரேங்குக்கு அவனை ப்ரொமோட் பண்ணாங்க. கரடி பீரங்கி குண்டுகளை தூக்கிட்டு போற படத்தை 22வது ஆர்டிலரி டிவிஷனுக்கு சிம்பிளாவே மாத்தினாங்க. இப்பவும் அந்த படம் தான் அந்த யூனிட்டோடைய சிம்பிளா இருக்கு. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மற்ற சோல்ஜர்ஸ் கிட்ட வந்து வைடெக்கை பிரிச்சு போலண்ட்ல இருக்கக்கூடிய எடின்பர்க் ஜூக்கு அமைச்சாங்க. வைடெக்கோடைய பழைய சகாக்கள் வாரத்துக்கு ஒரு தடவை அவன் வந்து பார்ப்பாங்க. கம்பிகளுக்கு பின்னாடி வந்து எப்போ அவங்க பேர் சொல்லி கூப்பிட்டாலும் அவன் ஓடி வந்துருவான். கடைசி 1963 22வது வயசுல வைடெக் இறந்தான். வைடெக்கு போலண்டோடைய கேபிட்டலான எடின்பர்க்லையும் ஸ்காட்லாண்டோடைய கேபிட்டலான வார்சாலையும் செலவைக்கப்பட்டிருக்கு. ஈரான் மலைகளுக்கு நடுவில் ஆதரவு இல்லாமல் கைவிடப்பட்ட ஒரு கரடி குட்டி போலாந்து ஆர்ம்டு ஃபோர்ஸோட ஹீரோவா மாறி இருக்கான்.